அந்த மாதிரி மற்றவர்கள் அணிந்த ஆடைகளை நாம் அணியலாமா? அணிஞ்சா நல்லதா கெட்டதா இல்லை ஏதாவது தோஷம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்களையும் நம்ம சக மனிதர்களாக நம்ம பாவித்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யறதுக்கும் இந்த மாதிரி நீங்க 786 அப்படின்ற நம்பர் வந்து நிறைய மிராக்கல் பண்ணுதுன்னு யூடியூப்ஸ்ல நான் நிறைய பதிவுகள் பார்த்தேன். சரி உங்ககிட்ட அதை பத்தி கேட்போம் அப்படின்ட்டு தான் மேம் இன்னைக்கான டாபிக்கே அந்த 786 தான். அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க சரியான கேள்வியை சரியான நபர்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து மேஜிக் பண்ணக்கூடிய நிறைய நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன். இதுல ரொம்ப 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 சூப்பரான நம்பர் வந்து ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி மேம். நிறைய வாஸ்து ரீதியான விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் மேம். அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக நிறைய சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் மேம் இன்னைக்கான டாபிக் இப்போ வந்து ஒருத்தர் அணிந்த ஆடைகளை மற்றவர்கள் அணியிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெஸ்ஸு இல்லை அக்கா தங்கச்சி அம்மாவோட சேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி மற்றவர்கள் அணிந்த ஆடைகளை நாம் அணியலாமா? அணிஞ்சா நல்லதா கெட்டதா இல்லை ஏதாவது தோஷம் வருமா மேம்? நிச்சயமாங்கம்மா. மற்றவர்கள் அணிந்த ஆடை அப்படிங்கிறத தவிர்க்கிறது சிறப்புங்கம்மா. இப்போ அம்மா பொண்ணு அப்படின்னா அது வந்து ரொம்ப நம்ம வந்து கண்டிஷனாக சொல்ல முடியாது. நம்ம அக்கா தங்கச்சிங்க கூட ஒரு நாள் மாற்றி போட்டுக்கிறது அது வேறு. ஆனால் வந்து ஜென்ரலாக மற்றவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கேரக்டர் வைஸு அவங்களோட குணநலங்கள் அது அவங்களோட எனர்ஜி அப்படிங்கும்போது நிறைய சேஞ்சஸ் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம அம்மா நம்ம சிஸ்டர்ஸு இவங்களை தவிர மற்றவர்களோட வெளியாட்களோட ட்ரெஸ்ஸஸை நம்ம பயன்படுத்துகிறதோ மற்றவர்களோட ஒரு வாட்சை வாங்கி கட்டுறதோ அல்லது மற்றவர்களோட பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறதோ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அவங்களோட எனர்ஜி வந்து நல்லதாக இருந்தால் நமக்கு நல்லது கிடைக்கும். அவங்க எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக சம்டைம்ஸ் இருந்தது அப்படின்னா அது நமக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பொருட்களை அடுத்தவங்களோட பொருட்களை நம்ம பயன்படுத்துறதை தவிர்க்கிறது சிறப்பு. இருந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணுவோம், பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஒரு பேண்ட் ஷர்ட்டு சாரீ சுடிதார் இந்த மாதிரி நிறைய வீட்டில் இருக்குது. பயன்படுத்தாத பொருட்களை வெளியில் ஏழை மக்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது நம்ம வந்து போராக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து எப்போவுமே நம்ம போட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணாமல் கொடுக்குறதோ இந்த மாதிரியெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம யாருக்காவது தானமாக நம்மளோட பயன்படுத்தின ஆடைகளை கொடுக்குறோம் அப்படின்னா கூட ப்ராப்பராக அது வாஷ் பண்ணி அயன் பண்ணி நீட்டாக கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்களையும் நம்ம சக மனிதர்களாக நம்ம பாவித்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவர்களோட பொருட்களை பயன்படுத்துறது தவறு தான். அது நம்ம குடும்ப உறுப்பினராக இல்லாத பட்சத்தில் அது நிச்சயமாக நமக்கு பாதிப்பை தான் கொடுக்கும். அதை தவிர்த்துருங்க. நன்றி நற்பவி. இதில் கூடுதலாக இன்னர்ஸ் வந்து யாருது அம்மாவதாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சிதாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸு தான் இன்னர்ஸ் மட்டும் நம்ம யாரதையுமே பயன்படுத்தக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால் வந்து இன்னர்ஸ் வந்து உங்களுது நீங்கள் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி அதாவது நம்ம வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இன்னர்ஸை ரொம்ப நம்ம வந்து தூய்மையாக வைத்திருக்கும்போது நம்மளோட சக்கராஸில் நிறைய கண்டாமினேட் ஆகாமல் நம்மளோட சக்கரா நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா உடம்போட ஃபஸ்ட்டு நம்ம உடுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஆடை அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளாடைகள். அப்போ அந்த உள்ளாடையை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து தூய்மையாக சுத்தமாக நம்ம வந்து அணிந்து கொள்ளும் பொழுது சிறப்பான ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி நற்பவி. மேம் ஆடைகளை பற்றி பேசும்போது ஆடைகள் மட்டும் இல்லாமல் ஆபரணங்களும் மாற்றி அணியக்கூடிய வழக்கம் வந்து இன்றளவிலும் இருக்க தான் இருக்கு. நிச்சயமாங்கம்மா. அதோட எனர்ஜி அதுக்குன்னு தனி எனர்ஜி இருக்கா மேம்? நிச்சயமா இருக்கு. நீங்கள் ஒரு நகை போட்டிருக்கீங்களா அந்த எனர்ஜி உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். வார்த்தைகளில் கூட வந்து நிறைய மாற்றங்கள் கொடுப்பாங்க. நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறவங்கள ஜென்ரலாக இந்த பழைய துணிகளை நம்ம வேற என்ன மேம் அப்புறப்படுத்துவதற்கு வேற என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் வேற எந்த விதத்தில் அப்புறப்படுத்துதல் சரியான முறையாக இருக்கும்? அதாவதுங்கம்மா நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸஸை வந்து அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணி இப்போ நம்ம கார்பரேஷன் எம்ப்ளாயீஸு அடுத்த வேலை உணவு இல்லாதவங்க எவ்வளோ பேர் ஆடையே நல்லா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது நல்லது. சரி அவங்களுக்கெல்லாம் கூட கொடுத்து முடிச்சாச்சு எங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா அது வந்து
கொஞ்சம் நீங்கள் புதுசாக வாங்குறத தவிர்த்துட்டு உங்களால் பயன்படுத்த முடிஞ்ச ஆடைகளை பயன்படுத்துங்க. அல்லது எங்கேயாவது கொண்டு போய் ஒரு பப்ளிக் பிளேஸில் அதை நல்லா அயன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் கொண்டு போய் குப்பையில் போடுறதோ இல்லை ஓடுற நதிகளில் கொண்டு போய் துணிகளை போடுறதோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. செஞ்சால் நமக்கு வந்து திரும்ப ட்ரெஸ்ஸு வாங்குகிற வாய்ப்பே கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸே சேராது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செயல்படுத்தணும். கடனை அடைக்கிறதுக்கு, பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். மக்கள் வந்து அதை பயன்படுத்தி ரிசல்ட்டும் எடுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு கமெண்ட்ஸ்லேயே நிறைய வருது. நான் வந்து இந்த நம்பர் எழுதினேன், 888 கூட சொல்லியிருந்தீங்க. நான் இதை எழுதி யூஸ் பண்ணி எனக்கு வந்து பிரபஞ்சத்தோட சக்தி, அந்த பணம் கிடைச்சிது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மேம் 786 அப்படின்ற நம்பர் வந்து நிறைய மிராக்கல் பண்ணுதுன்னு யூடியூப்ஸில் நான் நிறைய பதிவுகள் பார்த்தேன். சரி, உங்ககிட்ட அதை பற்றி கேட்போம் அப்படின்ட்டு தான் மேம் இன்னைக்கான டாபிக்கே அந்த 786 தான். அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க. சூப்பர்மா, நீங்க சரியான கேள்வியை சரியான நபர்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து மேஜிக் பண்ணக்கூடிய நிறைய நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன். இதுல ரொம்ப 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 சூப்பரான நம்பர் வந்து 786. நம்ம வந்து கிரக அடிப்படையில் 7னா கேது, 8னா சனி, 6னா சுக்கிரன், இப்படி ஒரு கான்செப்ட்ல சொல்றாங்க. ஆனால் இந்த 786 அப்படிங்கிறது முஸ்லிம்ஸோட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க செல்ஃபோன் நம்பர் கூட இந்த நம்பர் வர மாதிரி வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு மேஜிக்காக மிராக்கிள் பண்ணக்கூடிய ஒரு எண்களை தான் இருக்குது. இந்த 786 அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த 786 எண்கள் உள்ள ரூபாய் நோட்டுகள் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்லாம் போட்டெல்லாம் விற்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் வாங்கி ஏமாறக்கூடாது. அதே மாதிரி 786 நீங்கள் போய் தேடி போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் அங்கே இங்கே பணம் நிறைய இருக்கிற இடத்துல எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடாது. சாதாரணமாக தானாக வரணும். 786 தானாக வந்தால் தான் உங்களுக்கு லக்கு. அப்போ இந்த 786 அப்படிங்கிற இந்த மிராக்கிள் பண்ணக்கூடிய இந்த எண்களை நீங்கள் டெய்லி எழுதுங்க. 786 786 786 786 மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். 786 அப்படின்னு தனியாக எழுதலாம். அல்லது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி எதை நீங்கள் பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து இந்த 786ஓட பிளெஸ்ஸிங்ஸு, அந்த எண்களோட எனர்ஜி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபாலோ பண்ணுங்கள் மேம். இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த நம்பரை வந்து நம்ம தேடி போகக்கூடாது, அந்த பணத்தை வந்து தேடி எடுக்கக்கூடாது, தானாக வந்தாதான் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தானாக நமக்கு அந்த நம்பர் வருதுன்னா அந்த ரூபாய் நோட்டினுடைய முதல் 3 எழுத்துக்களா இல்லை இறுதி 3 எழுத்துக்களா? ரெண்டுமே எடுக்கலாம். ரெண்டுமே முதல் 3 எழுத்துக்கள்லையும் எடுக்கலாம், கடைசியில் 3 எழுத்துக்கள்லையும் எடுக்கலாம். அதிகமாக கிடைக்கக்கூடியது கடைசி 3 எழுத்தில் உள்ள 786ங்கிற இந்த எண்கள் கடைசியில் இருக்கிற மாதிரி தான் நிறைய நோட்டு கிடைக்கும். ஆமா, நானே கூட பார்த்திருக்கேன் மேம். கடைசி 3 நம்பர் தான் அந்த நிறைய கிடைக்கும். ஆமா ஆமா, அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தலாமா மேம்? தேடி போல நமக்கு கிடைக்குது. அது கிடைச்ச பிறகு அதோட 4 கார்னர்லயும் கொஞ்சம் புணுகு வச்சுட்டு கையில வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட பணம் வைக்கிற இடத்துல தாராளமா வச்சுக்கலாம். அது பணத்தை ஈர்க்கும், உறுதியா ஈர்க்கும். 786ன்னு இந்த இடத்துல எழுதுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி உங்களோட ஹேண்ட்பேக்ல வேலெட்ல வைங்க. நிச்சயமா மேனிஃபெஸ்டேஷன்ல சூப்பரா பணம் வரும். ரொம்ப சிறப்பு மேம். 786ல ஆரம்பிச்சு வேற எந்த நம்பர் மணி அட்ராக்ஷனுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி யூனிவர்ஸை வசியம் பண்றதுக்கு என்னென்ன விதங்களை நம்ம பயன்படுத்தலாம், அதுக்கு என்ன நம்பர் அப்படின்றதையும் சொன்னீங்க மேம். ரொம்ப ஒரு தெளிவான பதிவா கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி மேம்.